எனக்கு என்ன சொல்கிறது, ஐயோ எனக்கு இப்போ என்னன்னு சொல்லி வீடியோ எடுக்கிறதுனே தெரில. எனக்கு ஒரு மாதிரி பதட்டமாக பயமாகிடுச்சு. இப்போ தான் படுத்து சும்மா ஃபோன் பார்த்துட்டு இருந்தாக்கா கிச்சு ஃபோன் பண்ணி அண்ணி உடனே கிளம்பிடுங்க ஈவினிங் 4 மணி ட்ரெயினுக்குன்னு 2 மணிக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறான். பாப்பாவுக்கு வந்துட்டு மண்டே ஆப்ரேஷன் பண்ணி குழந்தை எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 நாளே அபி வயிறு வலிக்குதுன்னு தான் சொல்லிட்டு இருந்தா. இப்போ வந்து காலையில் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தாங்க. நான் வந்துட்டு எப்படியும் ஒரு 3ஆம் தேதிக்கு மேலே தான் டெலிவரி இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பார்த்தா அவங்க வந்து நாளைக்கு அட்மிட் ஆகி நாளைக்கு குழந்தை எடுக்கணும். அதாவது இன்றைக்கி சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை அட்மிட் ஆகிட்டு திங்கக்கிழமை காலையிலலாம் பேபி வந்துட்டு இது பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்களாம். நான் உடனே கிளம்பி ஆகணும். நான் இப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது எனக்கு தெரியல. என்னமோ நானே டெலிவரிக்கு போகிற மாதிரி எனக்கு ஒரு மாதிரி பதட்டமாக, என்ன சொல்கிறது, அது ஒரு மாதிரி இருக்குது. 2வது பேபி தான் இருந்தாலும் வந்துட்டு ஃபஸ்ட்டு பேபி கூட ஸ்ரீ பாப்பா கூட நான் வந்துட்டு இப்படிலாம் பயப்படல. நான் ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டே போய் அங்கே இருந்தோம். ஆனால் இப்போ வந்துட்டு எனக்கு இப்போயே ஒரு மாதிரி மயக்கமாக எனக்கு கண்ணெல்லாம் அப்படியே மங்கி போன மாதிரி இருக்குது. எதனாலன்னு தெரில. நான் இன்னும் எந்த ட்ரெஸ் எதுவுமே எடுத்து வைக்கலை. எதுவுமே நம்ம நெக்ஸ்ட் வீக் தானே அப்படின்னு அப்படி ஒரு ப்ராப்பராக அப்படி இருந்தோம். இப்போ திடீர்னு இப்போ டபக் அப்படின்னோடனே செய்யணும் அப்படின்னா என்ன பண்ணுறது தெரியல. எனக்கு மயக்கமாக வருது. நான் போய் எப்படி அவளுக்கு துணைக்கி இருப்பேன்னு எனக்கு ஒன்றும் புரியல. இங்கேருந்து அம்மா நான் எல்லாமே கிளம்பணும். 4 மணி ட்ரெயினுக்கு கிளம்புறதா இல்லைன்னா நைட்டு கிளம்புறதா அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் தான் பேசணும். இப்போ தான் கிச்சு ஃபோன் பண்ணோன்னே எனக்கு என்ன பண்ணுறது தெரில. என்ன ட்ரெஸ் எடுத்து வைக்கிறது ஏது பண்ணுறது எதுவுமே தெரியல. மண்டே வேறு தச்சுக்கு வந்துட்டு சயின்ஸ் எக்ஸிபிஷன் இருக்குது. அதுக்கு வேறு பிள்ளை பேர்லாம் கொடுத்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்குறான். இப்போ அவனையும் அங்கேயும் அனுப்ப முடியாது. என்ன பண்ணுறது ஒன்றுமே தெரில. நானும் இன்னும் ஆஃபீஸில் லீவ் எதுவுமே கேட்கல. லீவு கேட்டு பார்ப்போம். லீவு கொடுக்குற மாதிரி இருந்தால் ஐயோ அப்படிதான் ஃபோன் பண்ணால் எனக்கு பயமாக இருக்குது. லீவு கொடுக்குற மாதிரி இருந்தாக்கா வந்துட்டு லீவு இல்லைன்னா ரிசைன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் இருக்கேன். ஸோ வந்துட்டு என்ன பண்ணுறது தெரில. இதுக்கப்புறம் விலாக் எப்படி இருக்குன்னு தெரில. விலாக் எடுக்கிறேன்னா என்னென்னு அப்படி சப்போஸ் எடுத்தேன்னா கண்டினியூவாக இந்த வீடியோஸ் வரும். இல்லைன்னா இந்த வீடியோ எனக்குள்ளே போட்டு புதஞ்சிரும். இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக போகிறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்போ தான் கடத்தூர்லாம் போயிட்டு வந்துட்டு பாப்பா கொஞ்சம் ட்ரெஸ் மட்டும்தான் எடுத்தேன். வேறு எதுவும் எடுத்துக்கல. லைட் வேறு என்ன போகுது தெரில. இப்போ கிளம்ப போகிறோம். நம்ம அபிக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா பெயின் 2 நாளைக்கு முன்னாடியிலேருந்தே இருந்துகிட்டு இருந்துச்சு. இதுக்கப்புறம் வந்துட்டு சரி ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தாக்கா பேபியோட மூவ்மெண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்களா. அதனால் உடனே ஆப்ரேட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்துருக்குறாங்க. அதனால கடன்னு இப்போ நாங்கள் கிளம்பிகிட்ருக்கோம். இப்போ தான் பாப்பா கிட்டே பேசினேன். இப்போ பெயின் கொஞ்சம் பரவாயில்ல, டேப்லெட் சாப்பிட்டுட்ருக்கனால சீக்கிரம் கிளம்புங்க அப்படின்னு சொன்னால். அதுக்கப்புறமேட்டு இப்போ வரையும் கொஞ்சம் ஓகேவாக தான் இருக்கா. நாளைக்கு தான் போய் அட்மிஷன் போடணும். அட்மிஷன் போட்டு நம்ம கிளம்பணும். இப்போ நம்ம வந்து காரைக்காலில் போய் ட்ரெயின் ஏறலாம் அப்படின்னு சொன்னாங்க. நைனா இங்கே கூட்டமாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது தெரில அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இந்த இப்போ தான் நான் கடைன்னு எல்லாம் எடுத்து வச்சு கிளம்பிகிட்டு இருக்கிறேன். ஸோ கிளம்பிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஃபைனலி நம்ம அபியை பார்க்க கிளம்பியாச்சு. இப்போ அம்மா எல்லாமே கீழே வந்து நிற்கிறாங்க. நான் பேக் எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டிதான். ஒழுங்காக கூட பேக்கை மடக்கி வைக்கல. அப்படியே மூட்டை மாதிரி கட்டி அப்படியே தூக்கி எடுத்து மாட்டிக்கிட்டு அப்படியே கிளம்ப வேண்டிதான். எங்கே போனாலும் இந்த கட்டை பை மட்டும் நம்மளை விடாது. அதே மாதிரி ஒரு பையை ஒன்று எடுத்துக்கிட்டேன். ஐயோ சாரி ஒரு பையை ஒன்று எடுத்துகிட்டு நான் கிளம்பிட்டேன். ஸோ இந்த விலாகை வந்துட்டு கண்டினியூ பண்ணுறேன். போயிட்டு வரேன் கைஸ். எல்லா பக்கமும் முடிஞ்சு இந்த மாதிரி திருவாரூரில் ஏறினா தான் உண்டு. போங்க இறங்குங்க. நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். அதான் நான் சொல்லணும், நீங்கள் சொல்லணும் வந்து அவங்க விழாக்கிட்டு வந்து எங்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் வீடியோ முடிச்சேன்னு சொல்லி எங்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஆரம்பிச்சுட்டு வந்துடல, நான் தான் முடிச்சணும். நானே வந்து பனிக்கரடி மாதிரி இருக்கிறேன். பனிக்கரடியா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டாங்க. இன்றைக்கி தான் வந்து சண்டே. இன்றைக்கி வந்து முடிச்சுட்டு நாளைக்கா வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன். நாளைக்கு இந்த டைம்லாம் வந்து நம்ம கிட்ட கைக்கு வந்துட்டு இருப்பாங்க.
அதாவது இப்போ நம்ம அட்மிஷன் போடணும். இப்போ போயிட்டு அட்மிஷன் போனோம், அதுதான் பெரிய கூத்தே இருக்குது. போய் நாங்கள் வந்து அட்மிஷன் போடுறோம். எப்படி இந்த வீடியோ இன்னைக்கு போட்டுருவாங்க. நாங்கள் வந்து இன்றைக்கி தான் அட்மிஷன் வீடியோ எடுக்க போகிறோம். அது வந்து கிச்சு சபி சேனல் தனியாக வரும், நீங்கள் பாருங்கள். இதுக்கப்புறமா அண்ணியை வந்து கண்டினியூ பண்ணிப்பாங்க. நாங்கள் அண்ணி கண்டினியூ பண்ணிக்கோங்க நீ. ஓகே கைஸ், நாங்கள் வந்து இந்த vlog நான் முடிச்சுக்கிறேன். அபி வந்துட்டு முன்னாடி எப்படி இருக்க? அது கருப்பாக இருக்குது. எப்படி இருக்க? இப்பயும் கருப்பாக இருக்குது. நாளைக்கு மார்னிங்லாம் நம்ம கிட்டுமா நம்ம கைக்கு வந்துருவாங்க. நமக்கு ஜாலியா இருக்கும். உங்களுக்கு ஜாலியாக தாண்டா இருக்கும். நான் தானே இங்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். எப்படா இருக்கும் எப்ப டபக்குன்னு டான்ஸை பத்தியா நம்ம பாப்பா குட்டி எப்ப கைக்கு வரும்னு நான் வந்து ஆவலோட இருக்கேன். நேற்று அபி சொன்னப்பே மயங்கி தான் வந்துட்டு. அதாவது எப்படின்னா சிசேரியன்னு சொல்லி நான் மயங்குறானோ இல்லையோ என்னை தவிர மீதி எல்லாருமே மயங்கி விழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் கைடா. நாளைக்கு என்ன பண்ண போறோம் தெரியலடா. அதெல்லாம் இந்த வீடியோவில் வரும். நாங்கள் வந்து ஜாலியாகவே வீடியோ கொண்டு போகலாம். அப்படியே கஷ்டப்பட்டேன். ஏன்னா அப்போ தான் நான் கொஞ்சம் தெளிவாக இருப்பேன். நான் அப்படியே பயந்து இவ பயப்பட ஆரம்பிச்சுட்டா நாங்கள் எல்லாருமே பயந்து மயங்கிடுவோம். அதனால வந்துட்டு ஜாலியாகவே அவ்வளோ நேரத்துலேருந்தே நான் தாண்டா எல்லாரையுமே புடிச்சிட்டு இருக்கேன். வீட்லையும் சரி இங்கே வழியில் இருக்கிறது நான் தான். ஒன்றும் இல்லை, வாங்க ஜாலியாக போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு. ஆமாம், நேற்றுலேருந்து இவ தான் வந்து எங்களுக்கு ஒன்றும் அதான் பார்த்துக்கலாம், நான் தான் இருக்கேன்ல அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்லிட்டு இருக்கிறா. ஸோ வந்துட்டு இனிமேதான் பார்த்தீங்கன்னா கிளம்பணும் ஹாஸ்பிட்டலுக்கு. பேக்ல ரெடி பண்ணிட்டியா? அதாவது கிட்டுவோட பேக் ரெடி பண்ணிட்டேன். பேக் ரெடி. என்னோட பேக் வந்து எல்லாம் ரெடியா இருக்கு. தூக்கிட்டு போடும். நம்ம கிளம்பணும். ஈவினிங் வந்துட்டு நல்ல நேரம் முடிஞ்சதுக்கு அப்புறம், சரி நல்ல நேரம் வந்ததுக்கு அப்புறம் ராவுகால ஏதோ இருக்கு போல. வந்து அட்மிஷன் போட்டுட்டு அதுக்கப்புறம் கரெக்டா 6 மணிக்கு போய் அட்மிட் ஆகுற மாதிரி. ஓ, ஏன்னா இப்பயே போய் சொன்னாதான் நாளைக்கு அனஸ்தேஷியா. என்னடா அதுக்கு அநியாயத்துக்கு இவ்வளோ கருப்பா தெரியுறேன் நான். அட்மிஷன் வந்து போட்டுட்டு அப்போதான் அனஸ்தேஷியா டாக்டர் கிட்ட எல்லாம் சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ அவங்க போயிருக்காங்க. ஸோ போயிட்டு அட்மிஷன் போட்டு என்னோட நேம் எல்லாத்தையும் ஃபில் பண்ணி கொடுத்துட்டு வந்து நம்ம சாயந்தரம் 6 மணிக்கெல்லாம் கிளம்பிடுவோம். இதுக்கு இடையிலேயே வந்து கொஞ்சம் ப்ரமோஷன் வீடியோஸ் இருக்கு. அதெல்லாம் முடிக்க வேண்டிய கடமைகள்ல உள்ளோம். ஸோ இந்த விலாக நம்ம முடிச்சுட்டு அடுத்த விலாக் வந்து கண்டினியூ பண்ணலாம். ஹாஸ்பிட்டல் கிளம்புற விலாக இருக்கும். ஆமாம், இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய வீடியோ வரும். நம்ம கிட்டுக்குட்டியோட வீடியோ சொல்லப்போனா கிச்சு சபில வர்றதுக்கு முன்னாடியே இந்த சேனல்ல தான் வரும். அது எப்போதும் நடக்கிற விஷயம் தான். அந்த கிச்சு சபில இல்லாத வீடியோஸ் கிளிப்பு கூட இதுல இருக்கும், கண்டிப்பா இருக்கும். கிட்டுக்குட்டியோட வீடியோ அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா எங்க அம்மு அபி லைஃப் ஸ்டைல்ல வந்து இருக்கு. நிறைய நான் எப்பெல்லாம் பார்க்கணும்னு ஆசையா அப்பெல்லாம் அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வருவேன். ஸோ அதே மாதிரி தான் இருக்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த விலாக் இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல எடுக்க ஆரம்பிச்சிருவோம். அந்த விலாக்ல பார்க்குறேன். டாடா சொல்லிடு. டாடா.